जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. பண்பாடு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கவிஞர் அறிஞரின் தற்பெருமை. கம்பரும் ஔவையும். கம்பருக்கும் இப்படி கொஞ்சம் தான் ஜாஸ்தியான போது தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் சரஸ்வதி அவதாரம் எனத்தக்க ஔவை அவருடைய தானை இறக்கினதாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். தண்டுக்கு நன்னாலு இலையாக முளைக்கிற ஆரைக்கீரையை கம்பர் பார்த்தாராம். அதன் பேரை சொல்லாமல் புதிர் போட்டு ஔவை கண்டுபிடிக்கிறாளா என்று பார்க்க நினைத்தாராம். ஒரு காலில் 4 இலை பந்தலடி என்று அவளை அடி போட்டு சொல்லிவிட்டாராம். தனக்கு அவர் டெஸ்ட் வைத்ததே தப்பு, அதிலும் அடி போட்டது மகா தப்பு என்று அந்த பாட்டிக்கு கோபமான கோபம் வந்து 8 லட்சணமே என்று ஆரம்பித்து கம்பருக்கு ஒரே அர்ச்சனையாய் பண்ணி ஆரை அடா சொன்னாய் அது என்று முடித்தாளாம். அடி என்று ஆரை அடா சொன்னாய் என்று பதிலுக்கு டா போட்டு பழி வாங்கினது மட்டுமல்லாமல் ஆரை கீரையையும் தான் புரிந்து கொண்டதை ஆரை அதாவது யாரை அடா என்று கேட்டதன் மூலம் தெரிவித்து விட்டாளாம். இப்படி கதை. 8 லட்சணம் என்ன எப்படி தெரியுமோ இல்லையோ? குறிப்பு: அ என்பது 8க்கும் வ என்பது காலுக்கும் இலக்கமாகும். எனவே 8 என்பது அவலட்சணமே என்பதையே ஔவை 8 லட்சணமே என குறிப்பிட்டாள். அப்புறம் அந்த கம்பர் எத்தனை அடக்கமாக ஆனார் என்பதற்கு அவருடைய ராமாயணத்தை பார்த்தால் போதும். ராமர் உள்பட அவர் அவதரித்த ரகுவம்சத்தின் கதையை தான் பாட முயல்வது பெரிய சமுத்திரத்திலே குட்டிப்படகை இறக்குகிறது போல என்று காளிதாசன் சொன்னான் என்றால், கம்பரோ ராமச்சரித்திரத்தை தான் பாட நினைப்பது க்ஷீரசாகரத்தை ஒரு குட்டி பூனை நக்கி நக்கி குடித்தே தீர்த்துவிட நினைப்பது போலத்தான் என்று சொல்லியிருக்கிறார். கம்பராமாயணம் பாயிரம் 4ஆம் பாடல். அவ்வளவு அடக்கம் வந்துவிட்டது. சரி, அந்த ஔவையாருக்கும் தான் முற்றிவிடப்படாதே. அதை இறக்கின கதையையும் கேட்டிருப்பீர்கள். சுப்பிரமணிய சுவாமிதான் அப்படி இறக்கியவர். அவள் போகிற வழியில் மாட்டுக்கார பையனாக வந்து ஒரு நாவல் மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டிருந்தார் முருகன். பாட்டி, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, எதை பறிச்சு போடட்டும் என்று கேட்டார். மகா மேதையான ஔவைக்கே பழம் எப்படி சுடும் என்று புரியவில்லை. இருந்தாலும் சூடாக இருக்கிற பழத்தை கேட்பானேன் என்று சுடாத பழம் கேட்டாள். சுப்பிரமணியர் நன்றாக கனிந்த பழமாய் பார்த்து பறித்து போட்டார். உள்ளே கொஞ்சம் கொள கொள ஆகியிருந்ததால் அது பூமியில் நன்றாய் பதிந்து மண் ஒட்டி கொண்டது. ஔவை மண் போக அதை ஊதினாள். சுவாமி கலகலவென்று சிரித்து, பாட்டி, பழம் சுடறதால் தானே ஊதற என்று கேட்டார். ஔவைக்கு ஆச்சரியமாகவும் வெட்கமாகவும் ஆகிவிட்டது. ஆனானப்பட்ட கம்பர் மாதிரியானவர்களை ஒரு கை பார்த்த நாம் ஒரு மாட்டுக்கார பையனிடம் அல்லவா தோற்று போய்விட்டோம். நல்ல வஜ்ரம் பாய்ந்த கருங்காலி மரத்தை கூட ஒரே போடாக போட்ட கோடாலி ஒரு வாழை மரத்தை வெட்ட முடியாமல் ஆன மாதிரி அல்லவா இருக்கிறது. கருங்காலிக்கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதளித்தண்டுக்கு நானும் என்று நினைத்து அதில் இருந்தே பாடம் பெற்று இனிமேலே அடங்கி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். கனியாத தன்னை கனிவித்துக் கொள்ளவே இது பாடம் என்று எடுத்துக்கொண்டாள். உடனேயே சுப்பிரமணியர் நிஜமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவளுக்கு நிரம்ப அனுகிரகம் செய்து எதெது கொடியது, எதெது இனியது, எதெது பெரியது, எதெது அரியது என்று ஒவ்வொன்றை பற்றியும் அவளை பாட வைத்து கேட்டு பாராட்டினார். வில்லிபுத்தூராரும் அருணகிரிநாதரும். கவிதை புலமை செருக்கில் ரொம்பவும் உக்ரமாக போனதை வில்லிபுத்தூரார் கதையில் கேள்விப்படுகிறோம். புலவர்களை எல்லாம் வாதுக்கு கூப்பிட்டு
அதிலே தோற்றுப்போனவர்களின் காதையே அவர் மிகவும் குரூரமாக அறுப்பது வழக்கம் என்று சொல்கிறார்கள். அருணகிரிநாதர் தான் அவரை கந்தர் அந்தாதி பாடி ஜெயித்தார். ஜெயித்ததற்காக அவர் மற்றவர்களை பண்ணின மாதிரி இவர் அவரை பண்ணாமல் அவருக்கு அடக்கம் வரும்படியாகவே உபதேசம் பண்ணி விட்டுவிட்டார். அதனால்தான் கருணைக்கு அருணகிரி என்று சொல்வது. நீலகண்டரும் மகாதேவரும். குறிப்பு: இப்பகுதியில் குருகுலம் கட்டிகாஸ்தானம் என்ற உரையில் அரைகுறை ஞானத்துக்கே ஆதரவு என்ற பிரிவில் குறிப்பிடப்பட்டதன் விரிவு. நீலகண்ட தீட்சிதர் பலவிதத்தில் பெரியவர். குடிப்பெருமையை எடுத்துக்கொண்டால் பரமேஸ்வரனின் அம்சபூதரான அப்பைய தீட்சிதரின் தம்பிக்கு பேரர். படிப்பு, அனுஷ்டானம் எல்லாவற்றிலும் சிறந்தவர். மகா வித்வான், நல்ல பக்தர், பதவியிலும் பெரியவர். மகால் என்று மதுரையிலே சொல்கிற மகாலையும் மீனாட்சி கோயில் புது மண்டபத்தையும் கட்டிய திருமலை நாயகருக்கு மந்திரியாக அவருக்கு வலது கை மாதிரி விளங்கியவர். குணசம்பத்தும் நிரம்ப பெற்றவர். இப்படிப்பட்டவரும் ஒரு சமயம் தன் ஸ்தானம், யோக்கியதை, குலம் முதலியவற்றினாலே உயர்வு மனப்பான்மை அடைந்துவிட்டதாக இருக்கிறது. தீட்சிதரின் காலத்தில், அதாவது 16ஆம் நூற்றாண்டின் பின்பாதி, 17ஆம் நூற்றாண்டின் முன்பாதியில் தஞ்சாவூர் ஜில்லா பழமார்நேரி கிராமத்தில் மகாதேவ சாஸ்திரி என்ற மகா பண்டிதர் இருந்தார். பாண்டித்யம் குறைவில்லாமல் இருந்தும் தீட்சிதரை போலவே இவருக்கு எல்லா ஜனங்களிடையேயும் பிரக்யாதி இல்லை. பண்டிதருலகுக்கு இவருடைய பெருமை தெரியும். பழமார்நேரிக்கு பக்கத்தில் ஐராவதேஸ்வரர் கோயில் இருக்கிறது. அங்கே அலங்காரேஸ்வரி என்ற அம்பாள் இருக்கிறாள். அந்த அம்பாளைத்தான் மகாதேவ சாஸ்திரி நல்ல பக்தியோடு வழிபட்டு கொண்டிருந்தார். பிரார்த்தனை அபியாசத்தில் அவர் நன்றாக ஊறிப்போய் நாளாவட்டத்தில் அவருக்கு அலங்காரேஸ்வரியின் உத்தரவுகள் கிடைக்க ஆரம்பித்தன. புத்திர சந்ததி இல்லை என்ற குறை அவருக்கு இருந்தது. இதற்காக பிரார்த்தித்த போது மதுரைக்கு போய் அங்கே பராசக்தியின் பரிபூரண சைத்தன்ய விலாசத்தோடு விளங்கும் மீனாட்சி அம்மனை ஆராதனை செய்யும்படி அவருக்கு உத்தரவாயிற்று. அப்படியே மதுரைக்கு போனார். மீனாம்பிகையை பார்த்ததும் அவளிடம் ஆழ ஈடுபட்டு ஆராதித்து வர ஆரம்பித்து விட்டார். தீட்சிதர் ஏற்கனவே அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். இப்போது அவர் மதுரை வந்திருப்பது தெரிந்தது. அவரை சந்திப்பதற்கு ஆசைப்பட்டார். ஆனாலும் மகா பெரியவர்களானாலும் பதவி, ஸ்தானம் என்பவை எவரையும் எப்போதேனுமாவது கொஞ்சம் அசக்கிவிடும். ஆனதால் தீட்சிதருக்கு மந்திரி பதவியில் இருந்த தாம் தம்முடைய அந்தஸ்துக்கு குறைவில்லாமலே சாஸ்திரிகளை பார்க்கணும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. மகாதேவ சாஸ்திரிகளே பேட்டிக்கு கேட்டு அனுப்புவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் சாஸ்திரிகளுக்கா மீனாட்சியை தர்சனம் பண்ணினதிலிருந்து அவளுடைய ஆராதனையை தவிர எந்த சிந்தனையும் இல்லை. அவளை பார்ப்போமா, இவாளை பார்ப்போமா என்ற ஆசை கொஞ்சமும் இல்லை. எல்லாம் அறிந்த அம்பாளே அவள் சகல வித்யா ஸ்வரூபிணியானதால் இந்த 2 மகாவித்வத் குழந்தைகளும் சந்திப்பதற்கு சங்கல்பம் பண்ணினாள். இதனால் வித்வத்தோடு வினயமும் இருந்தாலே ஒருவருக்கு அழகு என்று தீட்சிதரும் அவர் மூலமாக லோகமும் தெரிந்து கொள்ள பண்ணணும் என்று நினைத்து சம்பவங்களை உருவாக்கினாள். நீலகண்டரும் மகாதேவரும் நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.